ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ரெஸ்டீஜ் பார்பிக்யூ அந்த செட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோலை வந்து கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கோல் வந்து நான் அங்கே ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கோல் வந்து நான் இந்த மாதிரி தான் நான் ஹீட் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்னால எங்களால் இதை வந்து வெளியில் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டவ்லேயே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால் இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக சூடேறவும் நான் அப்படியே அதில் மாற்றி வச்சுருவேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சூடேறினா போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போட்டேன்றத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் வந்து தயிர் 2 ஸ்பூன், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் இருக்கும்ல அது கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 hours கிட்ட நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் வந்து மதியம் ஒரு 2:50 கிட்ட ஊற வச்சேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. ஸோ அவ்வளோ மணி நேரம் ஊறி இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா குக்காய் முடிக்க எப்படி ஒரு 7:30 ஆயிரும். ஸோ வாங்க எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சு இந்த இதில் நான் வச்சுப்பேன். ஸோ வச்சுட்டு கொண்டு போய் நான் அந்த இதில் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த பார்பிக்யூ ட்ரே பார்த்திங்கன்னா நான் இதோட வந்து ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அடியில் ஃபஸ்ட்டு நம்ம கோல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபோயில் போட்டு வச்சுட்டோன்னா அது கீழே வந்து சீக்கிரம் வந்து இதாகாமல் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு இது லேயர் ரேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி அது யூஸ் பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் தான் மேரினேட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சமும் அப்புறம் வந்து கபாப் மாதிரி பண்ணலான்னு அந்த ஸ்கியூவர்ஸ்லேயும் கொஞ்சம் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் சாக்கோல் தான். ஸோ இங்கேக்கு வந்து எங்களுக்கு லோக்கலில் எங்கே போய் வாங்கன்னு தெரியல. ஸோ அதை டைம் வேஸ்ட் பண்ணான்னு அது ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணாலே போதும், இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வந்து சாக்கோல் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாம் நம்ம வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூவர்ஸில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ எண்ணெய் தடவினாலும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு ஸோ அந்த சிக்கன்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ ரொம்ப கேப் விடணும்னு இல்லை, ஓரளவுக்கு கேப் இருந்தால் போதும். ஸோ அகெயின் அதே மாதிரி இது கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்குது. இந்த பெருசாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றாமல் அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ப்ரஷ்ஷு மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வச்சு அப்பப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து திருப்பி விடுறப்ப இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயே நான் கொஞ்சம் ஆயில் வந்து மேரினேட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஆயில் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆயில் இருக்குது, வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட இதோட சேர்த்துக்கலாம். இல்லை தனியாகவும் நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருந்து அதையும் நம்ம வந்து அப்பப்போ ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா வந்து சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண மேரினேட் பண்ண வாட்டரே யூஸ் பண்ணுறப்ப. ஸோ வந்து அதை நான் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த புகை வர மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், இந்த சாக்கோட ஃப்ளேவரு. ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வச்சது வந்து எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ நல்லா இதாக சேஞ்ச் ஆக நம்ம வந்து இதை வந்து திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நம்மளோட சூப்பரான பார்பிக்யூ சிக்கன் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து டிப் பார்த்தீங்கன்னா நான் வந்து மயோனீஸும் மின்ட் சட்னியும் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதுதான் இன்னைக்கு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து பார்க்கவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் சாக்கோலில் பண்ணுறதுக்கும் நம்ம அவன் ஓடிஜியில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இதில் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ வந்து அதுதான் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த லாக்டவுன் ஒன்று வந்தனால இது நல்லா யூஸ் ஆகுது. நம்ம ரெஸ்டாரண்ட் போக முடியனாலும் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வந்து சிக்கன் மட்டும் இல்லை, நம்ம அதில் வந்து பன்னீர் பண்ணலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பண்ணலாம். ஸோ வந்து நிறையா நம்ம வந்து வெஜிடபிள்ஸே வந்து சும்மா இந்த மாதிரி பார்பிக்யூ மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ வந்து நிறையா யூசஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போட்ட சாக்கோல் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு கொஞ்சம் வந்து வேர்க்கடலை இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் பேபிகார்ன் இருந்ததையும் அந்த மேரினேட் பண்ண மாதிரியே பண்ணி திரும்ப அதில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அதுவும்